ఎందరో మహానుభావులు అందరికీ వందనములు. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஐபிஎல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். சிஎஸ்கே விச் இஸ் சாம்பியன்ஸ் டீம், அதில் வந்து தொடர் ஃபெயில்யூர், அதுக்கப்புறம் வந்து திருப்பி எம்எஸ்டி வந்து கேப்டன் ஆயிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்த லக்னோவுக்கு அகென்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா தே ஹவ் மேட் அ கம்பேக். அண்ட் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி. அவர் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் சக்ஸஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல் லீடர், கேப்டன் அப்படின்றத தாண்டி அவர் வந்து ஹீஸ் டெம்பரமெண்ட் அண்ட் ஹீஸ் composure in times of both failure and success, அது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பர்சனாலிட்டி தான் வந்து இட் இஸ் மேட் இம் magnified personality. It has magnified his personality even more. ஸோ அதாவது அவர் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லக்னோவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரன் அவுட் பண்ணார். ஜஸ்ட் ஒரு அண்டர் ஆர்ம் த்ரோ பண்ணிவிட்டு அது அவுட் ஆன பிறகு கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எல்லா இதுலேயும் வந்து வைரலாக போயிட்டுருக்கு வித் அந்த பாஷா பிஜிஎம், அப்புறம் வந்து அந்த மாதிரி இந்த லேட்டஸ்ட்டாக அந்த ஜெயிலர் டியூன் பிஜிஎம்லாம் போட்டு எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பீப்புள் ஆக்சுவலி லைக் பர்சனாலிட்டிஸ் விச் ஆர் மேக்கிங் தெம் செல்ஸ் ஸ்டாண்ட் அப்பார்ட் in times of both grand success and also a failure. So that's what makes him a mahanubhavudu. Yeah, thank you, bye.